முருகனோட டாப் 3 அவதாரங்கள். நம்பர் 1 ஆறுமுகன். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகன் அப்படிங்கிறவர் அந்த சிவனோட இரண்டாவது மகன், ஒரு மிகப்பெரிய இந்து கடவுள் அப்படின்னு. சிவனோட நெற்றி கண்ணில் இருந்து ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக 6 குழந்தைகளா உருவாகி மகா தெய்வமா இருக்கிற பார்வதி தேவியால கடைசியா ஒற்றை முகமா உருவான மொத்த அவதாரம் தான் ஆறுமுகன் அப்படிங்கிற இந்த அவதாரம். இதுல முருகன் தன்னோட இருப்பிடமா இருக்கிற அறுபடை வீடுகளில் சுவாமிமலை அப்படிங்கிற இடத்துல பிறப்பின் தெய்வீக வடிவமா காட்சி தருவாரு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 2 வேலாயுத முருகன். முருகனோட முக்கிய அவதாரத்துல ஒன்னா இருக்கிறது தான் வேலாயுத முருகன் அப்படிங்கிற இந்த அவதாரம். இந்த அவதாரத்தை முருகன் எடுத்ததுக்கான முக்கிய காரணமே சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக சிவன் தன்னோட ஞான தீயில இருந்து வேலோட தோன்றி தீய சக்தி அளிக்கிற ஒரு வீர அவதாரமா வேலாயுத முருகனை உருவாக்கி இருப்பாரு. நம்பர் 3 கார்த்திகேயன். தேவசேனையோட கணவராகவும் தேவர்களோட தளபதியாகவும் முருகன் எடுத்த ஒரு அவதாரம் தான் கார்த்திகேய அவதாரம். இதுல முருகன் ஒரு படைத்தலைவனாகவும் மக்களை தீய வழியில இருந்தும் தீய சக்தி கிட்ட இருந்தும் காக்கிறதுக்காக முருகன் எடுத்த இந்த அவதாரம் தான் கார்த்திகேய அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.